Audio Jungle. This is High Tech News TV News. High risk feet saving the feet of people with diabetics. A novel initiative of MV Diabetics at Adayar. One of the most treated complications of diabetics is diabetic foot infections leading to foot amputation. Educating parents yearly about the risk of developing foot ulcer is believed to constitute a cost-effective strategy and will control progression. Good control of blood sugar level remains the best way to prevent diabetic complications. Look at your feet every day to check for cuts, sores, bleeders, redness, callus and or other problems. Use of proper footwear is very important to prevent foot complications. Dr. Vijay Vishwanathan, Chairman and Managing Director of MV Diabetics Chennai and Adayar inaugurated the High Risk Foot Clinic at MV Diabetics Adayar. The primary goal of this initiative is to detect foot problems early. Dr. V.P. Sriram and Dr. Amala Florida, Senior Consultant of MV Diabetics Adayar, are actively counseling the people to prevent the complications due to diabetics. By focusing on preventive care and early intervention, the high-risk foot clinic can contribute to reducing the economic burden associated with treating advanced foot complications and related healthcare expenses. இன்னைக்கு ப்ரோக்ராமில் கால் பற்றி ஒரு விமர்சனம் நடந்தது. காலுக்கு எப்படி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு இந்த கிளினிக்கில் நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். ஸோ கால் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்கன். அது நமக்கு நிறைய பேருக்கு காலை பற்றி உணர்வு இல்லை. கண்ணை பற்றி, கிட்னி பற்றி, ஹார்ட்டை பற்றி அவங்க சொல்லுவாங்க, பேசுவாங்க. ஈவன் நம்ம கைட்லைன்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை பற்றி, கிட்னியை பற்றி, கண்ணை பற்றி பேசுவாங்க, காலை பற்றி பேசுவாங்க. ஸோ அதனால ஹை ரிஸ்க் ஃபுட் கிளினிக் ஒன்று சவுத் மெட்ராஸில் ஆரம்பித்தோம். சவுத் மெட்ராஸில் ஏன் ஆரம்பித்தோம்னா, நார்த் மெட்ராஸ் ரொம்ப வருஷமாக இருக்குது. சவுத் மெட்ராஸுக்கு வரத்துக்கு, சவுத் மெட்ராஸ் ஆளுங்க நார்த் மெட்ராஸ் வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கப்படுறாங்க. அதாவது சவுத் மெட்ராஸ்லேயே அடையார்லேயே ஒரு கிளினிக் நம்ம ஆரம்பிச்சோம். இது டீட்டெயிலாக காலை எக்ஸாமின் பண்ணி உங்களுக்கு உணர்ச்சி குறைஞ்சிருக்கு, ரத்தோட்டம் குறைஞ்சிருக்கு, கேர்ஃபுல்லாக இருந்தோன்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது நம்ம போலீஸ்மேனுக்கு, அடையார் போலீஸ்மேனுக்கு ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் பண்ணுறோம். ஏன்னா ஒரு 15 வருஷம் முன்னாடி ஒரு ஆராய்ச்சியில் நம்ம காமிச்சிருக்கோம், நார்த் சென்னை போலீஸ் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்காங்க. நிறைய பேருக்கு ஹைப்பர் டென்ஷன், ஓட்டுப்போக்கு, சர்க்கரை வியாதி இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால நம்ம என்ன பண்ணோம், இப்போ சவுத் மெட்ராஸில் ஒரு பிரான்ச் இருக்கிறதுனால நம்ம சவுத் மெட்ராஸ் போலீஸ்மேனுக்கு அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் அடையார் போலீஸ்மேனுக்கு ஒரு ஃப்ரீ ஹெல்த் செக்அப் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு ரத்த கொதிப்பு இருந்தால், சர்க்கரை வியாதி இருந்தால், சர்க்கரை வியாதி வரப்போகுதுன்னா சொல்லி கொடுத்து வராமல் தடுக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம ஒரு போலீஸ்மேனுக்கு ஒரு திட்டம் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், ஃப்ரீ திட்டம் ஆரம்பிச்சிருக்கோம் அடையாரில். அது சக்ஸஸ்ஃபுல்லான நார்த் மெட்ராஸ்லையும் பண்ணியிருக்கோம், சென்ட்ரல் மெட்ராஸ்லையும் பண்ணியிருக்கேன், அண்ட் சவுத் மெட்ராஸ்லையும் பண்ணியிருக்கேன். பட் இன்டில் வெஸ்டர்ன் சென்னை டெவலப் ஆகிட்டு இருக்குது. தாம்பரம் அந்த பக்கத்துலேயும் நம்ம பண்ணலாம். போலீஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, பட் இருந்தாலும் அது ப்ரிவென்டிவ் கேருக்கு நம்ம பண்ண போகிறது. ப்ரிவென்டிவ் கேர், உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்க ப்ரிவென்டிவ் கேர், க்யூரேட்டிவ் கேர் இல்லை. ஸோ போலீஸ் ஹாஸ்பிட்டல் க்யூரேட்டிவ் கேர் தான் கொடுப்பாங்க. ஸோ ப்ரிவென்டிவ் கேர் கொடுக்கறதுக்கு ஐடியா வச்சுருக்கோம். இது 2 ப்ரோக்ராம் தான் இன்றைக்கி நடந்தது. நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இப்போ டெரரிஸ்ட் அட்டாக்ல கால் இழப்பு வரலாம். பட் சர்க்கரை வியாதி தான் நம்பர் 1 ரீசன் ஆம்புடேஷனுக்கு. இந்த கால் இழப்புக்கு நம்பர் 1 ரீசன் உலகம் பூரா சர்க்கரை வியாதி. சர்க்கரை அதிகமாக இருந்தால் அது நரம்பை பாதிச்சு, ரத்தோட்டை பாதிச்சு, அது காலை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஸோ சர்க்கரை வியாதி தான் நம்பர் 1 ரீசன் ஃபார் ஆம்புடேஷன். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் பூரா. ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும்.
போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணலான்னு இருக்கோம். அடையார் போலீஸ் ஸ்டேஷன் ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு இருக்கோம். இன்னைக்கு ஏசிபி வரட்டா இருந்தார், பட் அவர் வர முடியாதனால மீட்டிங்னால. ஸோ அடையார் போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை ஸ்டாஃப் இருக்கோ அது அத்தனை ஸ்டாஃபுக்கும் கூப்பன் கொடுத்துருக்கு. கூப்பன் மூலயமா அவங்களுக்கு ஃப்ரீ செக்அப் பண்ணி சர்க்கரை வியாதி வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு சொல்லிக் கொடுப்போம். பிளட் ப்ரெஷர் கற்றுக்கிறது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டெப்ஸ் எடுப்போம். இப்போ நம்ம அது வந்து நல் திட்டம், அது ஃப்ரீ திட்டம். சக்கரவாதி இல்லாதவங்களுக்கு, சக்கரவாதி இருக்கிறவங்களே 100 மில்லியன் பீப்புள் இருக்காங்க இந்தியாவில். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேவை பண்ணணும். சக்கரவாதி இல்லாதவங்களுக்கு கால உணர்ச்சி குறைஞ்சா கூட அது பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் சக்கரவாதி இருக்கிறவங்களுக்கு கால உணர்ச்சி குறைஞ்சா அது பெரிய பிரச்சனை. ஸோ அதனால சக்கரவாதி இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சேவை பண்ணி அது கால இழப்பு வரலாம், என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்து அது ஃபஸ்ட்டு பண்ணலாம். சக்கரவாதி இருக்கிறவங்க என்ன பண்ணணும், ப்ரையாரிட்டி. ஒரு ஸ்டடி பண்ணோம் ஒரு 20 வருஷம் முன்னாடி. ரூரல் பேஷண்ட்ஸ் அர்பன் பேஷண்ட்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்தோம். ரூரல் பேஷண்ட்ஸுக்கு காலில் இழப்பு, ஆம்புடேஷன் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க ஸ்மோக்கிங் ஹிஸ்ட்ரி அதிகமாக இருக்குது, அவங்க ஃபுட் கேர் சரியாக கவனிக்கிறது இல்லை. ஸோ அதனால் வந்து கால் இழப்பு அதிகமாக இருக்குது ரூரல் ஏரியாஸில். ஸோ அது வந்து ரூரல் ஏரியாஸில் நம்ம மோர் எம்ஃபசிஸ் கொடுக்கணும். ரூரல் ஏரியாவிலேருந்து ஒரு பேஷண்ட் வந்தால் நம்ம அது வந்து மோர் கேர் கொடுத்தா அது கால் இழப்பு அவாய்ட் பண்ணணும். அர்பன் பேஷண்ட்ஸுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு உணர்வு அவேர்னஸ் இருக்குது. பட் இந்த ரூரல் ஏரியா பேஷண்ட்ஸுக்கு அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி. சக்கரவேதி பற்றியும் கம்மி, காலை பற்றியும் கம்மி.